யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. जय सिद्धि विनायका, जय शरबेश्वरा, जय महाकाली, जय महाअवतार बाबा, जय काद्री लक्ष्मी नरसिम्हा, जय श्री राम. जय जवान, जय किसान, जय हिंद, जय भारत, वंदे मातरम. சௌக்கியமா நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் வருடம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணாங்க. எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு 4 ராசி கட்டத்தை எடுத்திருக்கேன். 1/1/2025 001 இது ஆங்கில புத்தாண்டு. ஆனால் நமக்கும் கணக்கு வரும் இல்லை, உலகமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது நமக்கும் வரும். அதுக்கு அடுத்தது அது 1 கூட்டு எண் 2 வரும். வருஷத்தினுடைய எண் 9. 9ன்னா செவ்வாய் அன்றைக்கே நீச்சமாக இருக்குது. ஸோ 1/1/2025 001 அடுத்தது அதுக்கு அடுத்தது 3 மாதத்துக்குள்ளே மார்ச்லேருந்து மேக்குள்ளே 3 பெரிய மாற்றங்கள், பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய குரு ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்துடுறாங்க. கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி. அதுக்கடுத்தது ராகு மீன ராசியிலேருந்து கும்பத்துக்கும், கன்னி ராசியிலேருந்து கேதுவும் சிம்மத்துக்கும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு 70% 75% நல்லா இருக்குது. ஒரு 25-30% கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எப்படி ப்ளஸ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஜென்மத்துக்கு குரு வர்றதுனால ஜென்ம குரு நல்லதில்லை, குரு இருக்கிற வீடை கெடுத்துருவார், பார்க்குற வீடை நல்லா வச்சுக்குவார் அப்படின்னு. அது எந்த விஷயத்தில் நியாயமோ இல்லையோ தெரியல. ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னா, குரு நம்ம வீட்டில் 1 வருஷம் இருக்கார் அப்படின்னா, ஒரு குரு நம்ம வீட்டில் இருக்காருன்னா குருவுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் நமக்கு தெரியும்ல. நாம் 6 மணிக்கு எந்திரிப்போம், 8 மணிக்கு எந்திரிப்போம், ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், ஒரு தடவை மதியம் சாப்பிட்ருவோம், காலையில் டிஃபன் கூட சாப்பிட மாட்டோம், நைட் எத்தனை கோவம் வருவோம், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம், எப்பயோ 11 மணிக்கு வீட்டில் படுத்து தூங்கிடுவோம். இதெல்லாம் இருக்கும், காமனாக இருக்கும். கொஞ்சம் கம்மி சில வீட்டில் இருக்கலாம், சில வீட்டில் அதிகமாக இருக்கலாம். ஒரு குரு வந்தாச்சுன்னா வீட்டுக்கு எப்படி இருக்கும்? காலைல அவர் 4 மணிக்கு எந்திரிப்பார். நாம் 7 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? அவர் 4 மணிக்கு எந்திரிச்சா அவர் 6 மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சிடுவார். நாம் 8 மணிக்கு பூஜைக்கு போக முடியுமா? அவர் 8 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு, அதுவும் நல்ல உணவு சாப்பிட்டு வருவார். இதெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? குரு 1 வருஷமாக இருக்காருன்னா நம்மளை பாழாக்கிட்டார் அப்படின்னு நினச்சேன், அப்படி கெடுத்துட்டாருன்னு நினச்சேன். நம்ம கூட இருக்கிற கெட்ட பழக்கங்களெல்லாம் போச்சு. அவரோட சேர்ந்து நானும் கூட 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூரியத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டேன். நல்லா காலையில் ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மதியம் டைம் டு டைம் சாப்பிட்றேன். போணுமானவள அசைவம் விட்டு சைவத்துக்கு மாறிட்டேன். சில எப்படி சைவம் குறைச்சிட்டேன், அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டேன், சைவம் கொஞ்சம் அதிகமாச்சு. நல்லது தானே? அந்த மாதிரி ஜென்ம குரு செய்வார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட். 10ஆம் இடத்துல சனி என்றது கஸ்தானத்துக்கு சனி கோல்டு பிளானட், நிதானமாக நடக்கக்கூடியவர், செழிக்கக்கூடியவர். அவர் மீன ராசியில் இருக்கிற, மீன ராசி எந்த மாதிரி பெரிய சூப்பரான ராசியாச்சே, தேவலோகம்னு சொல்லுவாங்க நாடி சாஸ்திரத்தில். அதுவும் ஜலத்தத்துவம். அந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், தொழிலெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். -9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னு பார்த்துருவோம். ப்ளஸ்ஸை பார்ப்போம். 70-75%. மாணவர்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மிதுன ராசியுடைய அதிபதி புதன் தான் எஜுகேஷனுக்கு இருக்கக்கூடிய கிரகம். ஆல் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு PhD அது வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நல்லதாகும். வெளிநாட்டு சென்று படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். வெளி ஊர் போய் படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலாம். வெளி ஸ்டேட், அவுட் ஆஃப் த ஸ்டேட், அவுட் ஆஃப் த கண்ட்ரி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறமா புதன் என்ன வியாபாரம் தான். அதனால் எல்லா தரப்புன வியாபாரம் செய்யக்கூடிய காய்கறியிலேருந்து
தங்கத்தை விற்கிறவங்கிற வரைக்கும் சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட், நல்ல பணம் இருக்கும், பணப்பற்றாக்குறையே வராது, நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்தது அக்ரிகல்ச்சர். புதன் என்ன க்ரீன், அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப அருமையான ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், எதே வணிகமாகட்டும் எல்லாமே அருமையாக நடக்கும். இதில் நிலத்தை வாங்கி வீடு கட்டணுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான சான்ஸு, நிலத்தை வாங்கி வீடை கட்டிடுவாங்க. அக்ரிகல்ச்சர் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு இவங்க வாங்கல் விற்கல் நடக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட்டில் பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் புதன் தான். பூமி சம்பந்தமான விஷயத்தில் யார் யார் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு கோடி கோடி கணக்கில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா அக்கா தங்கைமார்களுக்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கிறது புதன் தான். அவங்களோட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்த்துடும். ஸோ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோட நல்ல ஒரு உறவுகள் ஏற்படும். இதெல்லாமே அருமையான பாயிண்ட்ஸு. புதனை வச்சு, புதனுடைய வீட்டில் குருவை வச்சு, தங்கத்தினுடைய விஷயங்கள், தங்கமெல்லாம் ஏதாவது நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையான விஷயங்கள் நடக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், சனி மீனராசியில் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் ஃபுட் ஆகட்டும், ஃபியூயல் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள், அருமையான விஷயங்கள்லாம் நடக்கும். பெஸ்ட்டு. இங்கே கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குறவங்க நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கலாம். குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தையாகலாம். அருமையான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இதெல்லாமே இருக்குது. ஸோ பிரச்சனை எங்கே வரும்? 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டரில் யார் யார் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு போதுமடா சாமின்ற மாதிரி இருக்கும். கான்ஸ்டபிளில் பிடிச்சி கமிஷனர் வரைக்கும் என்கொயரி வரலாம், சஸ்பென்ஷன்ஸ் வரலாம், கோர்ட் கேசஸ்ன்னு வரலாம், நோட்டீசஸ் வரலாம், இன்கம் டேக்ஸஸ் விஷயத்தில் பிரச்சனை வரலாம், இதெல்லாமே வரலாம். ஐடி இதெல்லாமே சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறமா அண்ணன் தம்பிகள் நடுவே உறவு ரொம்ப கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ணன் தம்பிகளோட சண்டை சச்சரவு வந்துடலாம், ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ஸ் வரலாம். அண்ணன் தம்பிங்களுக்கு அடிதடியோ இல்லை ஏதோ அவங்களுக்கு தொந்தரவாயிட்டு ஆயுஷத்துக்கும் ஆரோக்கியத்துக்கோ கண்டங்கள் வந்துடலாம். அப்பாவோட கூட உறவு கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்பாவுடைய உடல் நடம் கெடலாம், அப்பாவுடைய ஆயுஷத்துக்கு கண்டம் வரலாம். அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி பிரதர்ஸு, ஃபாதர் பிரதர் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அதனால் பிரச்சனை வரக்கூடியது, உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அவ்வளோதான். ஹார்ட் ரிலேட்டடு, நர்வ்ஸ் ரிலேட்டட், ஹார்ட் ரிலேட்டடில் ஏதாவது ஸ்டண்ட்ஸு அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரலாம். அதே போல் நர்வ்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரோக்ஸ் சின்னதாக வர்றதுக்கு. ஸோ ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம், சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம். பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பிளட் ப்ரெஷர் வேரியேஷன்லேருந்து பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். இது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஆளாக்கும். அதனால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? ஒரே ஒரு வழி தான், கடவுள் வழிபாடை விட்டு என்ன இருக்குது? ஸோ இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது நல்லது. பணத்துக்கு பணமும் நல்லாயிருக்கும். அதே போல் சத்ருக்களெல்லாம் துவம்சமாகுவாங்க, சம்ஹாரம் நடக்கும். அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற சத்ருவும் நம்ம கோபமும் ஒரு சத்ரு தான், நம்மளுடைய ஒரு லேசினஸும் ஒரு சத்ரு தான், நம்மளுடைய ஒரு அவசர குணமும் சத்ரு தான். ஸோ ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதோ பேசுகிறோம், அதுவும் ஒரு சத்ரு தான். அதெல்லாமே போகிறது கூட லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் அர்ச்சனை, பூஜை, பாராயணம் செய்கிறது, அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, இதளவுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க, நல்லது. அதுக்கடுத்தது வருஷத்துக்குரிய கடவுள் 2025னா 9 அதிபதி செவ்வாயுடைய அதிபதி தமிழ் காடு தான், முருகனை எவ்வளோ வழிபடுறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் நல்லது தான். ஸோ ஈஸ்வரம் மனுஷரூபேணம் அப்படின்னு யாரை நாம் பார்க்கணும்? கடவுளுக்கெல்லாம் செஞ்சாச்சு, மனிதர்களுக்கு செய்யணும் இல்லையா? ஸோ திருதிய லிங்கிகள், அலி கிரகம்னு சொல்லுவாங்க புத கிரகத்தை. அலிகள் யாரே இருந்தாலும் ஒரு புதன்கிழமை சிரேஷ்டமான நாள், புதன் தான் அலி கிரகத்துக்குரிய ஒரு இது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரையோ 2 பேரையோ கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சேலையோ, ஒரு ப்ளவுஸ் பீஸோ, வளையலோ, குங்குமம், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுறது ரொம்ப விசேஷம். அலியுடைய ஆசீர்வாதம் பெறுறது. அதுக்கு அடுத்தது பட்சிகள் பார்க்கும்போது கருட பட்சி தான். கருட பட்சிக்கு எந்த விஷ்ணுவுடைய வாகனம் அது தானே. கருட பட்சத்துக்கு எவ்வளோ முடியுதோ உங்களால் டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். பேர்ட் சாங்சுரிக்கு, பேர்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸ்க்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம். இது செய்கிறதுனால ஸோ 70-75% நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒரு 25-30 மைனஸ்ன்னு சொன்னேன்னே, அது கூட உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு நல்லது செய்யட்டும்.
நல்லது செய்யணும்னு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.